சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக குற்றவாளிகள் விரைவில் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் உறுதியளித்திருக்கிறார். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் சங்கரன் விவரிக்க கேட்போம். சங்கரன், வணக்கம். இந்த விவகாரம் தொடர்பாக உயர்கல்வித்துறை அமைச்சர் எக்ஸ் தளத்தில் என்ன பதிவினை இட்டிருக்கிறார்? வணக்கம் காயத்ரி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளானதாக எழுந்துள்ள புகார் விவகாரம் தமிழகத்தில் மிக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், அதிமுக பொதுச் செயலாளரை தொடங்கி பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் கடும் கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் உயர்கல்வித்துறை அமைச்சர் தற்போது ஒரு விளக்கம் ஒன்றை அளித்திருக்கிறார். இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த பதிவில், கிண்டி பொறியியல் கல்லூரி மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தியதாக புகார் அளித்திருக்கிறார். இந்த விவகாரம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இதுபோன்ற சம்பவம் மீண்டும் நிகழாமல் இருப்பதற்கு பல்கலைக்கழக அளவில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை குறித்து அது தொடர்பாக ஒரு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு உரிய முடிவுகள் எடுக்கப்படும் என்று அமைச்சர் அதில் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று தனிப்பட்ட ஒரு மாணவி பாதிக்கப்பட்டுள்ள இந்த சம்பவத்தை அரசியலாக்க விரும்புபவர்கள் கடந்த ஆட்சியில் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் அன்றைய ஆட்சியாளர்களின் அழுத்தத்தால் காவல்துறையில் புகார் அளிக்க கூட பாதிக்கப்பட்டவர்கள் பயந்தனர் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் அதில் அமைச்சர் கோவி செழியன் சுட்டிக்காட்டியிருக்கிறார். திமுக ஆட்சியில் துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றும் இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் வெகு விரைவில் குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் அமைச்சர் அந்த விளக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். காயத்ரி, தகவல்களுக்கு நன்றி சங்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.